அம்மா அம்மா அட ஏன்டா கத்துற? வர்றல இந்தா இருங்க. இது என்ன அரிசி? பச்சரிசி. பச்சரிசி உடம்பு கொத்துக்கிறான்னு நேத்தே சொன்னல. ஏன் புழுங்கரிசி ஆக்குறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட்டு போறாரு, உனக்கு புழுங்கரிசி கேக்குதா? சோறு இல்ல போயா வச்சுக்க. நீ இல்லாட்டா எத்தனையோ வீடு போற. என்ன காலையில இருந்து பாக்குறேன், ஒரு பையில செய்ய மாட்டேங்கிறானே. அண்ணா என்னையா ரங்கசாமி வாங்கின ஒரு கை போடலாம். அது சரிதான், உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா, எனக்குமா வேலை இல்ல. சரிதான் போயா. ஆமா, இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னண்ணே தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பையில சிக்க மாட்டேங்கிறான். வாடா கோணைய நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு 2 நாளா? நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா சுறுசுறுப்பா 2 ஆட்டம் போடுவான். தள்ளி உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே, இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே. முத்து நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி? ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா. முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேரை இருக்கே தேரை, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்குவே அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா. என்ன ஒரு கை போட்டுமா? சரி போடுங்களே. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா காலங்காத்தாலும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு? போங்கயா. நீயும் உங்க கூட சேர்ந்துட்டியா? இவரா கூப்பிட்டாரு. நேற்று விட்ட காசை பிடிக்கலன்னா அதுக்குள்ள கருத்துட்டியாடி. ஆமா, இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயிற்றுச்சல் கொட்டிக்கிற? இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா? போறேன், ஒரு 5 ரூபாய் கொடு. செத்த பொண்ணு கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாசு? யாரப்பா அது? சினிமா நடிகை மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா? அப்பா ஐயோ மகா, நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா. பைய கூடு மகா. கண்ணாடி எனக்கா வாங்கிட்டு வந்த? அண்ணா எங்கப்பா? அவன் ஆபீஸ்க்கா போவா, அடுப்படி தான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே. இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அம்மா சாசாத்தி, என் கண்ணு எப்படிமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல? இருந்தது ஒரே வண்டி, அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னம்மா செய்யறது? மாமா கிட்ட சொல்லிருந்து அவராவது அனுப்பிச்சிருப்பாருல. அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற? ஏங்கண்ணே, நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா. அப்பா சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போற, அதோ சாடுறா. குடுப்பாடா. டேய் குடுப்பா. அப்பா குடு. குடுடா. விட இல்லையாப்பா. டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயிடா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா வந்து வா. நீங்களும் ஒரு அப்புறம் பிள்ளையா? வந்த பிள்ளை எப்படி இருக்க, பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா, ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேட்கிற மாதிரியா கேள்வி கேட்கிறா? ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவையும் பாட்டியும் பாத்துட்டு வரேன். இவங்களுக்கு இதே வேலை போச்சு. ஒரு கை போடுற. டேய் போடா, கழிச்சு போடா. ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டாடி. டேய் டேய் ஒழுங்கா போடா. டேய் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம் என்னப்பனை. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். என்ன இது டிவி தானா ஓடுது? நேற்று தானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான். துட்டை வாங்கிக்கிறானுங்க, சரியா ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்களா பாரு. பாவி பயலுங்க. கிழவி சத்தம் போட்ட கொலை பண்ணிடுவேன். வா இந்த பக்கம், கைய கட்டு, கண்ணை திறந்து பாரு.
கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டு வா வா. ஆமா எப்ப வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், மாமா எங்க? அவன் எங்க வீடு தங்குறான்? அவனுக்கு ஊர் வேலையே பெருசா இருக்குது. ஆமா, முன்ன விட ஒரு சுட்டு பெருத்துட்டு போல இருக்கு. உன் கண்ணு பட்டையே தான் நான் துரும்பா அழைச்சிட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம். யார தேடுறீங்க? உங்க ஊர் தரவுக்காரர் தான் தேடிட்டு இருக்கேன். யாரு பிச்சாண்டியவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா. ஆமா அங்க இருக்காங்க. பெரியவர பெரியவர தம்பி நீங்களா? டேய் கோயிதா நிறுத்தா வாங்க தம்பி. தம்பிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் தம்பிக்கு ஒரு சேவை அட நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களா. நான் எப்ப சந்தைக்கு வந்தாலும் ஒண்ணு சாப்பிட்டு போறதுதான். நீங்க வாயில வச்சு உறிஞ்சி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. தம்பி சந்தைக்கு வந்துச்சா? இல்லைங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு நல்ல கறவை மாடா வேணுமே. அதுக்கு இன்னும் இப்ப பேசி முடிச்சுட்டா போச்சு. ஆனா இங்க வானா இவனுங்க நிறைய வேலை சொல்லுவானுங்க. நம்ம ஊர் கோனார்கிட்ட இருக்குது, போய் பேசி முடிச்சுட்டா வாங்க. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாமா? நாளைக்கே முடிச்சிடுவோம். அப்ப நான் வரேன். ஐஸ் கரைஞ்சிட்டா டேஸ்ட் பூடும், தப்பிக்கிட்டே போங்க. டேய் கோயிண்டா, 50 பைசா குடுத்ததுக்கு இன்னும் 3 சுத்து பாக்கிக்குது. வேகமா சுத்துறா. என்னையா புடிச்சு கொடுக்குற? நான் திரும்பி வந்து ஏறா உட்கார. ஐயோ தம்பி, அவனை ஜெயில போட்டு அடிச்சிட்டு போறாங்கடா. இங்க திருந்தாதவன் ஜெயில போய் திருந்துட்டோம். போல மாமா. ஐயோ என் பேரனை போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்க. இந்த அநியாய அக்கிரமம் எந்த ஊர்ல நடக்கும்? ஏண்டா இதுக்கு அது பிரச்சனை தானே? பேசாத, உள்ள போ. ஐயோ என் பேரன். போ உள்ள போ. டேய் ஏய், எவன்டி என் பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? டேய், நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டோட வச்சுக்கடா, என்கிட்ட நடக்காத. டேய் அக்கா, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம். இந்த பாவை ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பம் இப்படி போகுமா? அம்மா போ உள்ள போ. அண்ணே, உங்க மாப்பிள்ளை விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குனே. டேய், நீ ஏன் கோமணம் கட்டாத பைய? உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயோட மாமாங்க. தெரியுதுல்ல? என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப? அது திருப்பி கட்டுறான். போடா. டேய் வணக்கங்கய்யா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல? என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்ப? அவத்து தலையில கட்டுறான். போ. சரிங்க அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். டேய் வாடாங்க. கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல? ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவரா அவரா அண்ணா? வேணாண்டா, சும்மா இருங்கண்ணே. நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவரா வேணாண்டா. அவரா ஏய் அவரா அவரா அண்ணா. போடா. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையை கருத்தியாடா. போடா. வாங்கண்ணே. ஏங்க, நீங்க செஞ்ச மரியாதை சரிதானா? கரும்புக்கு எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அது இன்னொரு பார்ட்டிக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினா? ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தானே உங்க மாமா எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தாங்க, நீங்க கொடுத்த அந்த கடிதாசு. அண்ணா, நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. எங்க மாமா தான் ஏதோ குளறுபடி பண்ணிருக்காரு. நான் அவரை விசாரிச்சுட்டு உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க போங்க. சரிங்க தம்பி, இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா உங்க பேரையே கெடுத்துருவாங்க. ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க உங்க மாமா ஊர்ல உங்க பேரை சொல்லி ஏகப்பட்ட பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காருங்க.
ஐயா அது மட்டும் இல்லைங்கய்யா, போன மாசம் காணாம போன அந்த 5 மோட்டரை கூட உங்க மாமா தாங்க பெயிண்ட மாத்தி பக்கத்தூர்ல வித்திருக்காரு. ஆமாங்க. ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா, நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசப்பு வந்துடக்கூடாதுங்களே. இப்ப அந்த ஆளு எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி தாங்க கழுத்து மரத்துல கால் மேல கால் போட்டு இளநீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இளநியா? தண்ணீர் சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்மேனி தடுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன. குடிக்கிறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஐயோ விடுங்க, ஊர்க்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எசமா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த புள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன. என்ன காத்தாயி சவிக்கமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி, அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணா, உங்க மாப்பிள்ள வராரு. உங்களோட சேர்ந்துட்டா என்ன உதப்பாரு. நான் ஓடிடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. எது நம்ம வாய்க்க தண்ணி அடுத்த வயலுக்கு குறைச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடச்சே, வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியது யாரு? என்ன பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள்ள, இது சும்மா வரக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யாராவன் என் மாப்பிள்ளை விட்டு உப்பு தின்னுட்டு என் மாப்பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவேன் வாங்கினாங்க. எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன்? டேய், எவன் பணம்? இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸை பிடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள்ள போலீஸ்? நான் தான் செலவுக்கு பணம் இல்லன்னு வாங்கிட்டுங்க. ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கெட்டதனமா நடந்துக்கிறீங்க? உன்னை இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற மாப்பிள்ள. இதோ பார், இன்னொரு தடவை உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்டேன். மரியாதை கட்டும் மாப்பிள்ள. பாத்தி அளந்து பேசுங்க. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசுறீங்கல்ல, இருக்கட்டும். என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு. ஐயா, இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதியா? ஆமாங்கய்யா.